வணக்கம், வெல்கம் டு ஆதிஸ் ட்ரெண்ட்ஸ். இன்னைக்கு ஒரு முக்கியமான பதிவு, அதாவது தூதுவளை துவையல். ஆமாங்க, இந்த தூதுவளை துவையல் இந்த சீசனுக்கு எல்லாரும் கட்டாயம் எடுத்துக்கணும். ஸோ அதனால் அதோட ரெசிபியை பார்க்கலாம். முதல்ல இதாங்க தூதுவளை. இந்த தூதுவளை மருத்துவ குணம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இருமல், சளி, நெஞ்சு சளி, தொண்டை கரகரப்பு இதெல்லாம் நீக்கும். இது தவிர தெரியாத சில டிப்ஸுக்கும் இருக்குங்க. ஆமாங்க, இதை நம்ம அரைச்சி சாறு எடுத்து ஒரு 2 துளி காதில் விட்டோன்னா காது வலியும் காதில் வடிகிற சீழும் குணமாகும். அதோட தாய்ப்பால் கொடுக்குற தாய்மார்கள் இதை தொடர்ந்து வாரத்தில் ஒரு நாள் எடுத்துகிட்டு வந்தால் பால் நல்லா சுரக்கும். அதே மாதிரி ஆண்களுக்கு விந்து அணுக்கள் கம்மியாக இருந்தால் இதை வாரத்தில் ஒரு நாள் சாப்பிட விந்தணுக்கள் அதிகமாகும். இது தவிர குழந்தைங்களுக்கு சின்ன வயசில் வர பிரைமரி காம்ப்ளெக்ஸ் அந்த மாதிரி நோய்களுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், கொஞ்சம் மனநிலை இல்லாதவங்க இதை கூட உணவில் சேர்த்துக்கிட்டா அவங்களுக்கு நரம்பு பலப்பட்டு ஞாபக மருதிலாம் குறைஞ்சி அவங்க நல்லபடியாக வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ தூதுவளை வெறும் சளி இருமலுக்கு மட்டும் இல்லைங்க, இந்த மாதிரி பல நன்மைகள் அதில் இருக்குது. வாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்ப்போம். தூதுவளையில் பின்னாடி பார்த்திங்கன்னா முள் அதெல்லாம் இருக்கும். அந்த முள்ளெல்லாம் நீக்கி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு 6 பல் பூண்டு, கொஞ்சம் இஞ்சி ஏன்னா அதுவும் சளிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறமா புளி. துவையல் எப்போவுமே புளியோடு சேர்த்து சாப்பிட்டா செம்மையாக இருக்கும், டேஸ்ட் அதிகரிக்கும். அதுக்கப்புறமா நான் 2 மிளகா தான் எடுத்திருக்கேன், ஏன்னா இது என் குழந்தைக்கு கொடுக்க போகிறேன், அதனால நான் காரம் கம்மியாக எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக தேங்காய், அதுக்கப்புறமா வெள்ளை உளுந்து. இதுக்கு பதில் நீங்கள் கருப்பு உளுந்து இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு நான் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ண போகிறேன், ஏன்னா தூதுவளை கொஞ்சம் சூடு, அதனால் நல்லெண்ணெயில் கொஞ்சம் வதக்கி நம்ம சாப்பிட்டோன்னா அந்தளவுக்கு சூடு இருக்காது. அப்புறம் இது மலச்சிக்கலையும் போக்குங்க. இது கோடை காலத்தில் எடுத்துக்கிறதா இருந்தால் தயிர் கூட சேர்த்து சாப்பிடுங்க, ஏன்னா தூதுவளை கொஞ்சம் சூடுன்றதுனால சம்மர் டைமில் இது இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு ஹீட் கொடுக்கும். அதனால் இந்த மாதிரி ரெய்னி சீசனில் இதை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. ஸோ வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி தூதுவளையை ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க உளுந்து, காஞ்ச மிளகா, புளி, இஞ்சி, பூண்டு, தேங்காய் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா தனித்தனியாக வறுத்து எடுத்து நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுக்கணுங்க. வாங்க பாருங்கள், உளுந்து, தேங்காய், காஞ்ச மிளகா, இஞ்சி, பூண்டு எல்லாத்தையும் நல்லா பொன்னிறமாக வதக்கி வச்சாச்சு. இதை நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்க தூதுவளையோடு சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தால் சுவையான தூதுவளை துவையல் ரெடி. ஸோ தூதுவளை துவையலாக சரி, மற்றதா ரசம், சூப்பு, குழம்பாக கூட நம்ம எடுத்துக்கலாம், ரொம்ப நல்லதுங்க. நான் என் பையனுக்கு பிடிச்ச துவையல் செஞ்சுருக்கேன். புளி சேர்த்துருக்கிறதுனால இது 1 வீக் கூட நம்ம வச்சு சாப்பிட்லாம். ஸோ சுவையான தூதுவளை துவையல் ரெடி. இது நீங்கள் எல்லாரும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். சுவையான தூதுவளை துவையல் ரெடி. இதை லைட்டாக நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு பெருங்காயம் போட்டு தாளிச்சா சூப்பராக இருக்கும். நான் இதில் கல் உப்பு சேர்த்துருக்கேன். ஸோ ஏற்கனவே உப்பு பற்றின ஒரு பதிவும் போட்டிருக்கேன், முடிஞ்சால் பாருங்கள். இதே மாதிரி முடக்கத்தான் துவையலும் போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நல்ல அப்டேட்ஸ் உங்கள் ஆதிஸ் ட்ரெண்ட்ஸில். இது ஆதிஸ் ட்ரெண்ட்ஸ், சம்திங் டிஃப்ரெண்ட், லுக் ஃபார்.